பழம் ஸ்வீட் இதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சலே இல்லை. பேட்டையா, ஒரே பொண்ணு கூட 2வது முறையா ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிறது உலகத்திலே உனக்கு மட்டும்தான். ஆனா என்ன, இன்னும் 100 முறை இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அட்ரு வேஸ்ட். இவ வேற. போங்க போங்க. நீ போ. ஓ சாரி. சத்தியமா எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை மீனாட்சி. எனக்கு இதை பத்தியெல்லாம் தெரியவே தெரியாது. நான் உங்களை சந்தேகப்படுறேன்னு சொல்லவே இல்லையே. இல்லடா, ஒரு சேஃப்டிக்கு தான் சொன்னேன். நீ பாட்டுக்கு சந்தேகப்பட்டு பால் சொம்பு தூக்கி மூஞ்சில் அடிச்சிட்டேன்னு வையே, மாமா இன்னொரு தடவை குளிக்கணும்ல, அதுக்கு தான். ஐயோ அடடே, அதுக்குள்ளே வா. மீனா உள்ள போ. அவ்வளவு பயமா? லைட்டா. மீனாட்சி, லேசா பசிக்குது. சூடு ஆறி ஆட விழுறதுக்கு முன்னாடி அந்த பாலை குடிச்சிடவா? மாமா ஆ? அப்படியே எனக்கும் கொஞ்சம் வேணும். டென்ஷன்ல நானும் சாப்பிடல. ஐயோ, ஈரா வரேன். போதும். Cheers. என்னம்மா டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கு? அத பிஸ்தா பாதாம்லாம் போட்டு காய்ச்சினா இப்படி தாண்டா இருக்கும். ஓ இப்படி நல்லதுதான். பாத்து பாத்து. என்னடா பசிக்குது. இருடா, இந்த பழம் ஸ்வீட் எல்லாம் எதுக்கு வச்சிருக்காங்க? எதுக்கு தான் மாமா சின்ன சின்னதா நறுக்கி தரேன், நீ சாப்பிடு. என்ன ஆப்பிள் சாப்பிடுறியா? மாமா எனக்கு 12 மணிக்கு தான் தூக்கம் வரும். அதுக்கு என்ன பண்றது? ஒன்றும் பண்ண முடியாது. இருடா, எனக்கும் லேட்டாக தான் தூக்கம் வரும். பெட்ரூம்ல டிவி இருந்தாலும் டிவி பார்க்கலாம், அதுவும் இல்லாமல் போச்சு. பேசாம பாட்டுக்கு பாட்டு விளையாடலாமா? அந்தாக்ஷரியா? இதுல இங்கிலீஷ் வேற. அதுதான். சரி, அப்ப நீங்களே பாடுங்க. நீ ஏதாவது ஒரு எழுத்து ஒண்ணு சொல்றா, மாமா அதுல இருந்து பாடுறேன். மாமா மா. மாசி மாசம் ஆளான பொண்ணு மாம உனக்கு தானே, நாளை எண்ணி நான் காத்திருந்தேன் நானும் உனக்கு தானே. நே மீனாட்சி, நீ நேல பாடணும். ஏடா பக்க பக்க முழிக்கிற? ரொம்ப ஈஸிடா. எனக்கு பாட்டு அவ்வளவா தெரியாது. இந்த ஒரு வாட்டி மட்டும் மாமாவே பாடி உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டா?